Hello. ஹலோ மனுஸ்ரீ. ஹலோ. Can you hear me? மனுஸ்ரீ கேக்குது. ஆமா. கேக்குதா? ஓகே. 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 ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இருங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா மனுஸ்ரீ? ஆகுதுங்க. ஓகேங்க. இப்போ யூஸ்வலா நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இதுதான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ரீசன்ட் ஃபைல்ஸ் இங்க இருந்தாலும் இந்த பொசிஷன்ல இருந்தாலும் கிரியேட் நியூ அந்த மாதிரி நம்ம பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓப்பன் இந்த அந்த இடத்துல இருக்கும். ஓப்பன்லாம் எனக்கு காட்டல, டைரக்டா இந்த மாதிரி வியூ வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருச்சுன்னா நம்ம ஃபைல் போயிட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நியூ கொடுத்துக்கலாம். நியூ நியூ கொடுக்குறோம்னா நியூ போயிட்டு நியூ ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். நம்ம நியூ டீம் ப்ராஜெக்ட் வந்து இப்போதைக்கு போக வேணாம். ஏன்னா இப்போ ஒரிஜினல் வெர்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் பண்றப்ப நியூ போயிட்டு நியூ டீம் ப்ராஜெக்ட் கொடுக்கணும். ஓகே. நிறைய அக்கௌண்ட்ஸ் லிங்க் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நியூ டீம் ப்ராஜெக்ட், இப்போ வந்து நியூ போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த போர்ஷன்ல இந்த ப்ராஜெக்ட் பேனல்ல இருக்கும். இந்த போர்ஷன்ல வந்துட்டு நம்ம உள்ள டபுள் டேப் பண்ணா நம்ம இமேஜஸ் இல்லைன்னா எஸ்விஜி ஃபைல்ஸ் வச்சிருக்கோம், நம்ம இல்லைன்னா வீடியோஸ் இருக்குன்னா அது வந்து இந்த இடத்துல காட்டும். நமக்கு ஒன்று டபுள் டேப் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஃபைல் போயிட்டு இம்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம டபுள் டேப் பண்ணா நம்மளோட இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு இதுல எந்த ஃபைல்ஸ் வேணுமோ நமக்கு அதுல நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இதுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ ஃபைல் எடுத்துட்டு அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போறோம். ஓ, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபைல் வந்து நான் இந்த இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபைல் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2160x3840 அந்த ஒரு நம்பரிங்ல இருக்கு. இந்த நம்பரிங்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது வந்து 4K ஃபுட்டேஜ். ஓ, 4K ஓகே. ஃபுட்டேஜ் இதுல நமக்கு 21603840 இந்த நம்பரிங் இல்லாம 720 இல்லைன்னா 1080 1920, அதாவது நமக்கு 1920 இந்த டூ நம்பரிங்ஸ்ல 1920 அந்த மாதிரி 1920ன்ற நம்பரிங் வந்தாலே நம்ம வீடியோ ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 பிக்சல்ல இருக்குன்ற மாதிரி மீனிங். இப்போ நீங்க ஓகே. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அதுல 1080p இருக்கும், 2K இருக்கும், 4K இருக்கும், அந்த மாதிரி சுவிட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுல 1920னா 1080 வரும். 1920 இல்ல நமக்கு இந்த 3840 நம்பரிங் ஒன்னு லெஃப்ட்லயோ ரைட்லயோ ஒன் சைடு வந்துட்டா நமக்கு வந்துட்டு வீடியோ வந்து 4K ரெசல்யூஷன்ல இருக்குன்ற மாதிரி மீனிங். இதுல 2160x3840 இருக்குன்னா 2160 வந்துட்டு நமக்கு வித் வீடியோவோட வித் வந்துட்டு 2160, ஹைட் வந்துட்டு 3840 நம்பரிங்ல. இப்ப இப்ப நமக்கு 2160 3840 இருக்கு. அப்ப நமக்கு வித் கம்மியா இருக்கு, ஹைட் ஜாஸ்தியா இருக்குன்னா போர்ட்ரேட் ஸ்டைல்ல நமக்கு வீடியோ வந்து பிளே ஆகும். நமக்கு ஓ, ஓகே. வீடியோ பிளே ஆகும், கம்போசிஷனும் வரும் உங்களுக்கு. இப்ப அப்படி இல்ல, நமக்கு ஸ்வாப் ஆயிருக்கு நம்பரிங்ஸ் வந்துட்டு 3840 வந்து லெஃப்ட் சைடு இருக்கு, 2160 வந்துட்டு ரைட் சைட்ல இருக்குன்னா நமக்கு லேண்ட்ஸ்கேப்ல வந்துடும். நமக்கு ஓகே. டிஸ்பிளே இது லேப்டாப்ல பாக்குற மாதிரி டெஸ்க்டாப்ல பாக்குற மாதிரி அந்த ஸ்கிரீனிங்க்கு ஏத்த மாதிரி சைசிங் தான் அந்த மாதிரி வரும் நமக்கு. இப்ப நீங்க சிம்பிளா எப்படி நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்க இந்த பேனல்ல பார்த்தாலே உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பா போர்ட்ரேட்டான்ற மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிஃப்ரெண்ட் ஒர்க் பர்பஸ் பண்றீங்க, அப்ப வந்துட்டு உங்களுக்கு இந்த சைசிங் கொடுக்குறாங்க. அப்ப வந்துட்டு உங்களுக்கு இப்படி கொடுக்குறப்ப நீங்க திருப்பி டவுட்ஸ் கேட்கறோம்னா நீங்க எப்படி கேட்கலாம்னா, ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரிங்ஸ் வந்துட்டு நமக்கு வேல்யூ கம்மியா இருந்தா, செகண்ட் இருக்கிற நம்பரிங்ஸோட கம்மியா இருந்தா நமக்கு போர்ட்ரேட் ஸ்டைல் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரிங் வந்துட்டு செகண்ட் இருக்கிறத விட ஜாஸ்தியா இருந்தா லேண்ட்ஸ்கேப்ல வரும். அப்படி நீங்க ஓகே. மெயின் பண்ணிக்கலாம். ஆமா, அந்த ஃபார்மேட் தான் எப்பயுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 29.96 எஃபிஎஸ்ன்ற மாதிரி. இந்த ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஒரு நார்மலான ஃப்ரேம் ரேட், ஒரு 30 30 எஃபிஎஸ்ன்னு வச்சுக்கலாம். 30 ஃப்ரேம் ரேட்னா ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை நமக்கு அப்படின்னா 30 ஃப்ரேம் ரேட்லயே வீடியோ ரெக்கார்டிங் இருக்குன்னா நம்ம அப்படியே டைரக்டா ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே. ஒரு சிலர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா 30 எஃபிஎஸ் இருக்கு, நம்ம வந்து 60 எஃபிஎஸ் இதை கன்வெர்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அவுட்புட் எடுக்கிறப்ப 60 எஃபிஎஸ் வீடியோவா அவுட்புட் காட்டலாம். காட்டுறப்ப
என்ன இஷ்யூ வருதுன்னா கொஞ்சம் அன்நேச்சுரலா ஆர்டிபிஷியலா இருக்கும் வீடியோ வந்துட்டு பாக்குறதுக்கு. ஓகே. ஆமா, அந்த ரியலிஸ்டிக் இருக்காது. அதனால நீ எப்பவுமே கேப்சர் பண்றப்பயே ஒன்னு ஒன்னு 60 ஃப்ரேம்ஸ்ல கேப்சர் பண்ண முடியும்னா கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எடிட்டிங் பர்பஸ்க்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஓகே. அன்நேச்சுரலா தெரியாது. ஆமா, அதுதான் கான்செப்ட். அப்புறம் அந்த மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஹெச்இவிசி இருக்கும். இது நம்ம ரொம்ப வாட்ச் பண்ண தேவையில்ல. அப்புறம் அந்த ப்ரொஃபைல் ஆர்ஏசி இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ண தேவையில்ல. இந்த ஃபைல வந்துட்டு நம்ம டிராக் பண்ணி இந்த பேனல்ல இந்த லெஃப்ட் சைடு பாட்டம்ல ஒரு பேனல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேனல்ல டிராப் பண்ணிட்டாலே நமக்கு வந்துட்டு இந்த கம்போசிஷன் கிரியேட் ஆயிரும். ஓ. கம்போசிஷன்னா நம்ம இந்த கிராஃபிக் டிசைன்ல பாக்குற மாதிரி இந்த ஆர்ட் போர்ட் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆர்ட் போர்டு தான் வந்துட்டு இதுல வீடியோ கிரியேஷன் வீடியோ எடிட்டிங் வந்து கம்போசிஷன்ன்ற மாதிரி சொல்லுவோம். இதுல ஆர்ட் போர்டுன்னு வராது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கம்போசிஷன் வரும். ப்ரீமியர் ப்ரோல வந்துட்டு இன்னொரு இது வரும், சீக்வன்ஸ்ன்ற மாதிரி வரும். ஆமா, இப்ப நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு வீடியோ வந்துட்டு நமக்கு இந்த கம்போசிஷன்ல ஃபிட் ஆயிருச்சு. ஓகே. கம்போசிஷன்ல ஃபிட் ஆயிருச்சுன்னா நம்ம மேனுவலா ஒரு கம்போசிஷன் கிரியேட் பண்றோம், நியூ கம்போசிஷன் போயிட்டு மேனுவலா கிரியேட் பண்றோம்னா இப்ப டைரக்டா ஃபிட் ஆயிருச்சு. இப்ப நான் ஒன்ஸ் delete பண்றேன். delete பண்ணிட்டு கம்போசிஷன் போயிட்டு நியூ கம்போசிஷன் கொடுக்குறேன். இந்த நியூ கம்போசிஷன்ல இந்த கம்போசிஷன் நேம்லாம் நம்ம என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். இதுல கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நம்ம என்னன்னா ஓகே. வித் வந்து 1080, ஹைட் வந்து 1920. இப்ப நம்ம சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஹை எண்ட் சிஸ்டம் இல்ல, ஒரு நார்மலான ஸ்பெக் வச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க வந்துட்டு ம். 4K ஃபுட்டேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணி பண்றப்ப, இல்லைன்னா நம்ம சிஸ்டம் ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருக்கு, ஓரளவுக்கு 80% மேல இருக்குன்னா நீங்க வந்துட்டு 4K ஃபுட்டேஜ் டைரக்டா எடுத்து அதுல ஒர்க் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் கிடையாது. ஓ. எதுக்கு ஓகே. ரெக்கமெண்ட் கிடையாதுன்னா, இந்த கிரீன் கலர் லைன் தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு, இங்க ஒரு கிரீன் லைன், இந்த இந்த போர்ஷன்ல ஆமா. ஆ. இந்த ஆ. போர்ஷன்ல கிரீன் லைன் வந்து ஃபுல்லா இருக்கு. நம்ம வீடியோ வந்துட்டு இம்போர்ட் பண்ணோடனே நமக்கு ஃபுல்லா காட்டணும், அந்த கேப்ஸ் இல்லாம. இன் பிட்வீன்ல கேப்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பிளேபேக் பாக்குறப்பே ரொம்ப லேக் ஆகும். ஓகே. பிளேபேக் பாக்குறப்பே ப்ரிவ்யூ மாதிரி பாக்குறப்பயே லேக் ஆகும். நம்ம ரெண்டர் பண்றப்பயே ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போ ஒரு நீங்க 30 செகண்ட்ஸ் வீடியோ நீங்க ஃபுட்டேஜ் வச்சிருக்கீங்க, எடிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, நார்மல் எஃபெக்ட்ஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கே நமக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் ஆகும் 4K ஓகே. ஃபுட்டேஜ்ல. ஆமா, அதனால இப்ப நமக்கு கொடுத்ததே வந்துட்டு 1080p ஃபுட்டேஜ்ல இருக்குன்னா நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வித் 1080, ஹைட் வந்து 1920, இந்த ரெண்டு ரெசல்யூஷனும் வந்துட்டு நம்மளோட சிஸ்டம் ரெசல்யூஷன், நார்மல் சிஸ்டம் ரெசல்யூஷன் வந்து இவ்வளவு இருக்கும். ஃப்ரேம் ரேட் 30 வச்சுட்டு நம்ம ஓகே கொடுக்குறேன்னா இப்ப இந்த இதுக்கு நம்ம கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா, இப்ப வந்து இந்த இதுக்கு நமக்கு கம்போசிஷன் கிரியேட் ஆயிருச்சு. நம்மளோட மெயின் வீடியோ இதுதான். நம்மளோட மெயின் வீடியோ வந்து 4K ஃபுட்டேஜா இருக்கு. அப்ப நம்ம 4K ஃபுட்டேஜ் வந்துட்டு இதுல டிராப் பண்றப்ப 4K ஃபுட்டேஜ் வந்துட்டு நம்ம ஒரு 1080p ஃப்ரேமிங்ல நம்ம டிராப் பண்றோம். 1080p பேடிங்ல வந்து நம்ம டிராப் பண்றப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் வீடியோ விசிபிலிட்டி இருக்கு. இதுக்கு வெளியவும் வீடியோ இருக்கு. ஓகேங்களா, இதுக்கு வெளியவும் வீடியோ இருக்கு. அப்ப நம்ம அதை வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கம்போசிஷன் செட்டிங்ஸ்ல போயிட்டு அந்த கம்போசிஷன் பேடிங் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் 4K ஃபுட்டேஜுக்கு. ஓகே. இப்ப பை மிஸ்டேக் நம்ம இப்ப நம்ம வச்சது வந்து 1080 ரெசல்யூஷன்ல இருக்கிற ஒரு கம்போசிஷன் வச்சிருக்கோம். 1080 கம்போசிஷன்ல 4K ஃபுட்டேஜ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம ஜூம் அவுட் பண்றோம்னா இதுதான் உங்களோட ஃபுல் வீடியோல நம்மளோட அந்த அந்த ஆர்ட் போர்டு மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம ஆர்ட் போர்டு வந்து இவ்வளவுக்கு ம். தான் நமக்கு ஆர்ட் போர்டு இருக்கு. நமக்கு ஆர்ட் போர்டு இவ்வளவுக்கு தான் இருக்கிறப்ப வீடியோ பெருசா இருக்கு. இப்ப நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா இங்க வீடியோ போர்ஷன்ஸ் இருக்கு, இங்க வீடியோ போர்ஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் நமக்கு டிஸ்பிளேவே ஆகாது. ஏன்னா நம்மளோட அந்த ஆர்ட்போர்ட் சைஸே இவ்வளவுதான் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒண்ணு இந்த ஆர்ட்போர்ட் சைஸிங்க 4Kக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைன்னா 4K வீடியோ ஃபுட்டேஜ நம்ம ஸ்கேல் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும் 1080க்கு. இப்ப நம்ம ஸ்கேல் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும். இப்ப கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு இப்படி இருக்கு, நம்ம ஸ்கேல் பண்ணி ரெடியூஸ் பண்ணணும்னா எப்படி ரெடியூஸ் பண்றது இந்த சைஸிங்க எப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம இங்க இருக்கு, இந்த நம்பரிங் போட்டு .movன்னு இருக்கு. இங்கே ஒரு சைடு ஆரோ இருக்கு எக்ஸ்பேன்ஷனுக்கு. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபார்மே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம்னா எப்பயுமே நம்ம வீடியோ வந்துட்டு ஷ்ரிங்க் பண்ணணும், என்லார்ஜ் பண்ணணும், ஒரு நார்மல் கேமரா மூவ்மெண்ட் உள்ள போயிட்டு வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்கேல் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ஸ்கேல், ஆல்ரெடி நம்ம இந்த டெக்ஸ்ட்லயும் இமேஜ்லயும் ஸ்கேலிங் பார்த்துருப்போம், எப்படி இன்க்ரீஸ் பண்றோம் டிக்ரீஸ் பண்றோம்ன்ற மாதிரி. அதுல ஸ்கேல் 100% இருக்கு. இப்போ நம்ம அதை டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரோம்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேமிங்ல உட்காருது, இப்படி வருது. நம்ம திருப்பி செலெக்ஷன் டூல் போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி இப்படி ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இப்படி போறோம்னா இவ்வளவுதான் நமக்கு வீடியோ
வீடியோ வருது. இதை தாண்டி நம்ம இப்படி ரைட் சைட் புஷ் பண்ணோம்னா நமக்கு பிளாங்க் ஸ்பேஸ் வருது. அப்ப இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். லைட்டா ஜூம் அவுட் பண்ணிக்கிறோம். கரெக்டா அந்த வீடியோ சென்டர்ல இப்படி தெரியுற மாதிரி இப்படி வச்சுட்டு திருப்பி நம்ம ஸ்கேல் டவுன் பண்றோம். ஸ்கேல் டவுன் பண்றோன்றப்ப ரொம்ப ஸ்கேல் டவுன் பண்றோம்னா இப்படி நமக்கு இந்த பிளாக் ஸ்பேஸா இருக்கும் தெரியும். அப்ப நம்ம என்னன்னா மேனுவலா இப்படி சென்டர்ல இப்படி ஃபிட் பண்ணிட்டு ஸ்கேல் இன்னும் இன்க்ரீஸ் பண்றோம். இன்க்ரீஸ் பண்றப்ப உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பிளாக் தெரியல இங்க. அந்த வீடியோக்கும் இதுக்கும் நடுவில் கேப்ஸ் தெரியல உங்களுக்கு. அப்படி நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஸ்கேல் டவுன் பண்ணாலும் நமக்கு இந்த வீடியோல காட்டுறப்ப 4K ஃபுட்டேஜ் மாதிரி காட்டும். நம்ம அவுட்புட் எடுத்து பாக்குறப்ப 1080p ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருக்கும் அவுட்புட் வந்துட்டு. ஏன்னா நம்ம 4K ஃபுட்டேஜ் வந்துட்டு 1080p ஃபுட்டேஜ்க்கு ஸ்கேல் டவுன் பண்ணியிருக்கோம். ஆமா, அதுதான் கான்செப்ட். இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா? கம்போசிஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம எப்படி சேஞ்ச் பண்றோம்ட்டு. ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகே, இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம 1080pக்கு ஃபிட் பண்றோம். ஓகே, குட். இதுல இந்த வீடியோவோட டைமிங் எவ்வளவு இருக்கு, நமக்கு இந்த டைம் லைனை நம்ம ட்ராக் பண்ணி பாக்குறோம்னா இந்த எண்டிங் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வீடியோ பக்கத்திலேயே ஒரு ரவுண்ட் ரெக்டாங்கல் ஒரு கர்வ் மாதிரி வருது. இப்ப இந்த வீடியோல இங்க கர்வ் மாதிரி வருது, இங்க கர்வ் மாதிரி வருதுன்னா இது வந்து டிஃபால்ட்டா இருக்கு, ஃபுட்டேஜ் இருக்கு. நம்ம இதுல எதுவுமே ஃபுட்டேஜ் கட் பண்ணலன்னு அர்த்தம். நம்ம இப்ப கட் பண்ணிட்டோம்னா இப்ப நமக்கு ஸ்டார்டிங்ல கர்வா இருக்கு, எண்டிங்ல வந்து அந்த ஒரு கர்வ்னஸ் வரல, ஷார்ப் எண்டிங்கா வருது. ஷார்ப் எண்டிங்கா வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம், இந்த வீடியோவை லாஸ்ட்ல மட்டும் கட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இப்ப இது ஃபுல்லா இருக்குன்னா அப்ப நம்ம கட் பண்ணல, ஃபுல் லென்த்துக்கு வருது. இப்ப லென்த் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இப்ப ட்ராக் பண்ணி இந்த லாஸ்ட் எப்படி வச்சிருக்கீங்க, இதை தாண்டி போனா பிளாங்க் ஸ்பேஸ் வந்துடும். கொஞ்சம் ஃப்ரண்ட்ல மூவ் பண்றோம், இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். 20 செகண்ட் தான் நம்ம வீடியோ ஃபுட்டேஜோட டைமிங். நமக்கு ஃபுட்டேஜ் டைமிங் 20 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னா அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுல ரைட் சைட் ட்ராக்லாம் எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை. இதை இப்படியே நம்ம ரெண்டரிங்க்கு சென்ட் பண்ணிட்டோம்னா இந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸோட சேர்ந்து தான் நமக்கு ரெண்டர் ஆகி வரும் வீடியோ. எக்ஸ்ட்ரா பார்ட்னா எவ்வளவு இருக்கு நமக்கு, இதுல ஃபுல்லா அந்த டைம் ஹெட்டை லாஸ்ட் வரைக்கும் புஷ் பண்ணிட்டீங்க, இந்த ரெக்டாங்கிள் இந்த ஸ்லைடர் வரைக்கும் புஷ் பண்ணிட்டீங்கன்னா 2 minutes 32 seconds இருக்கு. 32. இப்ப இது இவ்வளோ கேப் வந்து நமக்கு வேஸ்ட் தான். இவ்வளோ கேப் வேஸ்ட். அதனால நம்ம இதை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த ஸ்லைடர் பிளாக் கலர் இது மாதிரி காட்டும், ஒர்க் ஏரியா எண்டுன்ற மாதிரி காட்டும். அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. புஷ் பண்ணி கொஞ்சம் நேர்ல புஷ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எக்ஸாக்டா அந்த வீடியோ எண்ட் ஆகிறப்பயே வரணும்னா அந்த டைம் ஹெட்டை லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணி மேனுவலா தான் அந்த டீடைல்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்லைடரையும் இந்த இது மீட் ஆகிறப்ப இந்த லைன் மீட் ஆகிற இடத்துல இப்படி வச்சுட்டோம்னா கரெக்டா உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இதை ஜூம் அவுட் பண்ணிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி மவுஸ் ஸ்க்ராலிங் இது பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்றோம்னா இப்போ நமக்கு வீடியோ வந்துட்டு கொஞ்சம் லேகா இருக்கு, ப்ளே ஆகுறது லேகா இருக்கு. இப்போ வருது உங்களுக்கு. இந்த வீடியோ ப்ளே ஆயிட்டு எண்டிங்ல வந்துட்டு இந்த இடத்துல எண்ட் ஆயிட்டு திருப்பி நமக்கு அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே ஆகும். அப்படி இங்க ஒன் டைம் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த பிளாக் ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்ட்டு, ஏன்னா நம்ம பிளாக் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அது எடிட்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வீடியோ ப்ளே எண்ட் ஆக போகுது, எண்ட் ஆயிட்டு திருப்பி ஸ்டார்டிங் வந்துருது, நமக்கு அந்த பிளாக் ஸ்பேஸே தெரியல எண்ட்ல. அப்ப நம்ம அதை கரெக்டா ஃபுட்டேஜ் இது பண்ணியிருக்கோம். எடிட்டிங்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கரெக்டா அந்த ஃப்ரேமிங் முடிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இந்த கிளிப்பை எடிட் பண்ணணும். எடிட்னா நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லயும் எடிட் பண்ணலாம், ப்ரீமியர் ப்ரோலையும் எடிட் பண்ணலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எடிட் பண்றோம்ன்றப்ப நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு மட்டும் நம்ம கட் பண்றோம் அப்படின்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃப்ரண்ட் பேக் மட்டும் வேணாம், இன்பிட்வீன் போர்ஷன்ல எல்லாம் அந்த இங்க இருந்து இது வரைக்கும் இந்த இன்பிட்வீன் போர்ஷன்ல வந்துட்டு எனக்கு தேவைப்படாது, இந்த இன்பிட்வீன் போர்ஷன் மட்டும் நான் கட் பண்ணணும்னா அது நம்ம ப்ரீமியர் ப்ரோல தான் நம்ம வந்து அதை கட் பண்ண முடியும். அதுக்காக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல கட் பண்ண முடியாதான்ற மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எப்படி பண்ண முடியும்னா இப்போ இப்ப இந்த டைமிங் வருது, இந்த டைமிங் டு சும்மா ரேண்டமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இந்த இந்த மிடில் போர்ஷன் மட்டும் எனக்கு வேணாம்னா கட் பண்ணி எடுக்கணும்னா நம்ம இந்த பேசிக் ஃபுட்டேஜ் இருக்கு, நார்மல் ஃபுட்டேஜ் இருக்கு, இந்த நார்மல் ஃபுட்டேஜையே இன்னொரு காப்பி மாதிரி எடுக்கணும். இன்னொரு காப்பி மாதிரி எப்படி எடுக்கிறது, கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V. இப்ப இந்த கண்ட்ரோல்-C இப்ப நார்மல் ஃபுட்டேஜ் இருக்கு, மெயினான ஃபுட்டேஜ் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு
கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி வந்து காப்பி பண்ற கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. கண்ட்ரோல் சி யூஸ் பண்ணிட்டு நீங்க வெளியே வேற எங்கேயும் கிளிக்கே பண்ண வேணாம். அதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி, அப்படியே உடனே கண்ட்ரோல் வி ஓகே. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி உடனே கண்ட்ரோல் வி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நமக்கு 2 ஃபுட்டேஜ் இருக்கு. 2 ஃபுட்டேஜ் இருக்குன்றப்ப நமக்கு இந்த போர்ஷன்ல கட்டு ஸ்டார்ட் ஆகணும். கொஞ்சம் ரேண்டமா கொஞ்சம் தள்ளிட்டு இங்க எங்கேயோ நமக்கு வந்து கட்டு எண்ட் ஆகணும். இந்த இன்பிட்வீன் போர்ஷன் வந்துட்டு நமக்கு வேணாம் அப்படின்னு திங்க் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்டிங் பொசிஷனை நீங்க இங்க விட்டுறலாம். ஸ்டார்டிங் பொசிஷனை விட்டுறலாம்னா இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் இங்க ஸ்டார்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோல வந்துட்டு இந்த எண்டிங் பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோவோட எண்டு. இந்த வீடியோவோட எண்டை வந்துட்டு டிராக் பண்ணி அந்த டைம் ஹெட் எங்க இருக்கோ இதான் கட்டோட ஸ்டார்ட்னா இதை டிராக் பண்ணி இங்க வச்சுக்கோங்க. ஒரு கட் ஒரு இது வச்சுட்டு இப்ப நீங்க வீடியோ பிளே பண்ணீங்கன்னா நமக்கு இங்க மேல வீடியோல கேப் இருக்கு, ஆனாலும் வீடியோ பிளே ஆகுது. எப்படின்னா கீழே இந்த லேயர்ல வந்துட்டு நமக்கு மெயினான வீடியோ இருக்கு, அதே வீடியோ கீழே இருக்கிறதுனால உங்களுக்கு சீம்லெஸ்ஸா இருக்கும். இப்ப நம்ம இப்ப மேல இடத்துல கட் பண்ணிருக்கோன்ற ஃபீலே இருக்காது உங்களுக்கு. கட் பண்ணிருக்கோம் ஃபீலே இருக்காது, வீடியோ ஃப்ளோவா ஓடும். ஆனா நமக்கு என்ன வேணும், நமக்கு இந்த இடத்துல கட் ஆகணும். இந்த இந்த இன்னும் தள்ளி வச்சுக்கிறேன். இந்த கேப்ல வந்து நமக்கு கட் ஆகணும்ன்ற மாதிரி சொன்னோம். கேப் கட் ஆகணும்னா ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோவை. இப்ப கொஞ்சம் தள்ளி வைக்கணும், இந்த டைம் ஹெட்டை தள்ளி வச்சுட்டு இப்ப இந்த கேப் வேணும். இந்த கேப்ல வந்துட்டு எனக்கு வீடியோ கட் ஆகணும்னா இதுல செகண்ட் வீடியோல வந்துட்டு கீழே செகண்ட் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இந்த லைனை ஒட்டி வச்சிருங்க. இங்கதான் நமக்கு எண்டிங் கட்டு எண்ட் ஆகணும்னா இந்த லைன் ஒட்டி வச்சுட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கட்டு மாதிரி கிரியேட் ஆகும். இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு கட் ஆயிருச்சு, இந்த இன்பிட்வீன் வீடியோல இருந்து கட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளே பண்றோம்னா பிளே கொடுக்குறோம். இப்போ நம்ம கேப் வரும் பாருங்க. இப்போ நமக்கு அந்த பிளாங்க் ஸ்பேஸ் வரும், பிளாங்க் ஸ்பேஸ் வரும், கேப் வரும். அதுக்கு அடுத்து திருப்பி வீடியோ பிளே ஆகும். அந்த பிளாங்க் ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த செகண்ட் வீடியோவை நீங்க வேணும்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடு புஷ் பண்றோம்னா இந்த டைம் லைன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். நமக்கு டுவர்ட்ஸ் ரைட் சைடு புஷ் பண்றோம், எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த செகண்ட் வீடியோவை லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த செகண்ட் வீடியோ இந்த ரெக்டாங்கிளை வந்துட்டு ஒன்ஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி நீங்க புஷ் பண்ணி இந்த இடத்துல மீட் ஆகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்கு, இதுதான் நமக்கு கேப் கிரியேட் ஆகுது. இந்த கேப் க்ளோஸ் பண்ணணும்னா இப்படி டிராக் பண்ணி இப்படி வச்சுட்டோம்னா நமக்கு இப்போ கேப் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம க்ளோஸ் ஆகலைன்னா இன்னும் நம்ம லெஃப்ட் சைடு புஷ் பண்ணி வைக்கணும். இப்போ நான் ப்ளே பண்றேன் வீடியோவை. இப்ப இப்படி வருது. இப்படி வர்றப்ப நமக்கு ஒரு கட்டு மாதிரி தெரியுது. இப்ப ப்ளே பண்றப்ப நமக்கு பிளாக் ஸ்கிரீன் வரல, ஆனா டக்குன்னு ஒரு கட் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆமா. அந்த டக்குன்னு லைட்டா கட்டு தெரியும். அந்த கட்டு வந்து தெரியுது எனக்கு. நான் ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல தான் அதை எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றீங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒப்பாசிட்டியில ப்ளே பண்ணலாம். ஆனா நீங்க இந்த கட்டு தெரியுது, இதை நம்ம கரெக்டா ப்ரொஃபஷனலா ஃபிக்ஸ் பண்ணணும்னா ப்ரீமியர் ப்ரோட டிரான்சிஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல நம்ம ப்ரீமியர் ப்ரோல யூஸ் பண்ற மாதிரி டிரான்சிஷன் வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதுல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ணி அப்புறம் டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இன்னும் இந்த செகண்ட் வீடியோ இன்னும் லைட்டா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வச்சுக்கிட்டு, எதுக்கு லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வைக்கிறோம்னா அந்த கட்டு நமக்கு தெரியக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ப்ராசஸ் என்ன பண்ண போறோம்